ஹாய், வெல்கம் பேக் டு ஜெலின் ராதா குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கடையில் எப்படி எக் பப்ஸ் வைக்கிறாங்களோ அதே மாதிரி வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம், சுலபமான முறையில். அதுக்கு முதல்ல 4 முட்டையை எடுத்து தண்ணியில் போட்டு அவிச்சிக்கலாம். அதை நம்ம நவுட்டி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து மைதா மாவு, அதுக்கு தேவையானது மைதா மாவு 1 கிளாஸ் போட்டிருக்கேன். ஈஸ்ட்டு வந்து ஒரு பாதி ஸ்பூன் போட்டால் போதும், ரொம்ப போடண்டாம். அதுக்கப்புறம் அதை வந்து உப்பு, சால்ட்டு ரொம்ப முக்கியம், சால்ட்டு போட்டுக்கணும். தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் அதை நல்லா கொஞ்சமாக எல்லா இடத்துலையும் ஈவனாக பரவுறதுக்கு நம்ம அதை வந்து லைட்டாக கிண்டி விட்டுக்கணும். கிண்டி விட்டதுக்கப்புறம் ஹாட் வாட்ரு, நம்ம கொஞ்சமாக ஹாட் வாட்ரு ஓவராக ஹீட் இல்லாமல் ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நம்ம நல்லா கிண்டி விட்டுக்குவோம். சாஃப்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும், ரொம்ப ஊற்றினா அதில் வந்து கட்டி பிடிச்சிரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஈவனாக வர்ற அளவுக்கு சப்பாத்தி மாவுக்கு வர்ற மாதிரி நம்ம பனைஞ்சிக்கலாம். நல்லா அது எப்படி நல்லா ஸ்மூத்தாக நம்ம பனையிறப்போ தான் அது சாஃப்டாக வரும். ஓகே, ஓரளவுக்கு சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம இன்னும் பனைஞ்சிட்டோம். பனைஞ்சதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் ஓரளவுக்கு புஃபிட் வரும். அப்போ தான் பப்ஸு நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதை தனியாக வச்சதுக்கப்புறம் அதில் வைக்கிற அந்த மசாலாவை ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்ப்போமா. அதுக்கு நான் 2 பல்லாரி எடுத்திருக்கேன். அதை வந்து ஈவனாக கட் பண்ணிக்கிறேன். சின்ன சின்னதாக பொடிசாக வெட்டினாலும் ஓகே தான், இல்லை என்னமாரி நீளமாக வெட்டினாலும் ஓகே தான். நீளமாக எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். பெருஞ்சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற பல்லாரி அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்ததும் அதை நல்லா அது கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கலாம். நம்ம எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகி பொன்னிறமாக வரணும், அது வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்குவோம். பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் அது கூட கொஞ்சமாக 1 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டதுக்கப்புறம் அதை நல்லா கிண்டி விட்டுக்குவோம். ஓரளவுக்கு கோல்டன் கலரில் வந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்க்கலாமா. முதல்ல மல்லித்தூள், கரம் மசாலா தூள், வேறு மிளகாய்த்தூள், 2வது நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஏன்னா எல்லா இடமும் ஈவனாக பரவுற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேமில் வைக்கலாம். ஏன்னா அந்த மசாலாவில் பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்சமாக லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சமாக மல்லி இலை, கொத்தமல்லியை வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம், துருவலாக போட்டுக்கலாம். மேல்ட்டால் போட்டு அதையும் கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுக்கலாம். ஓகே, அடுத்தது அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா இடத்துலையுமே பாருங்க, பார்க்கும்போதே ஓகே சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அதை நவுட்டி வச்சுட்டு நம்ம அவிக்கப்பட்ட 4 முட்டையை எடுத்துக்கலாம். அவிஞ்சிருச்சு. அதில் இருக்க தொலியை உரிச்சிட்டு நான் எப்படி வெட்டி வைக்கிறேனோ அதேமாரி கட் பண்ணி வைங்க. அடுத்து மாவு பனைஞ்சி வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு புஃபிட் வந்திருக்குன்னு பாருங்கள். அது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. புரோட்டாக்கு நம்ம எப்படி சாஃப்டாக இருக்குமோ அதே மாதிரி சாஃப்டாக இருக்கும். நம்ம ஈஸ்ட்டு போட்டிருக்கனால நல்லா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுமாரி நான் இப்போ உருண்டை பிடிச்சி வைக்கல, அதுமாரி ஓரளவுக்கு ஒரு எத்தனை பீஸ் வருதோ அந்தளவுக்கு நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுக்காங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணணும், அந்த சப்பாத்தி மாவு மாரி பனைஞ்சி வச்சுருந்தோம்ல, அந்த மாவு வந்து நம்ம எப்படி இது பண்ணணும்னு பார்க்கலாம். அடுத்து முதல்ல வந்து கொஞ்சமாக மாவை போட்டு கையை வச்சு நான் எப்படி ஈவனாக பண்ணுறனோ அதே மாதிரி எல்லா இடமும் பண்ணுற அளவுக்கு பண்ணிக்காங்க. ஓரளவுக்கு எல்லா இடமும் நல்லா சாஃப்டாக நல்லா பனைஞ்சிக்கிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு நம்ம பனைகிறோமோ, கையை வச்சு பண்ணாலும் சரி, இல்லைன்னா சப்பாத்தி கட்டையை வச்சு பண்ணாலும் சரி, நல்லா பனைஞ்சி விட்டுக்கிட்டே இருக்கணும். எத்தனை லேயராக வருதோ அதை நம்ம லேயராக மடக்கி அப்படியே இது பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்து சப்பாத்தி கட்டையை வச்சு அதையும் மறுபடியும் சதுரமாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து உருட்டிக்கணும். நல்லா உருட்டணும். அதையும் 2ஆக மடித்து நல்லா உருட்டிக்கணும். உருட்டினதுக்கப்புறம் சமமாக ஈக்குவலாக என்ன பண்ணணும், ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அதில் மசாலாவை வைக்கணும். அந்த வெங்காயம், அதுக்கப்புறம் முட்டையும் அது கூட வச்சு எப்படி நான் மடிக்கிறேனோ அதேமாதிரி நீங்கள் மடித்து வச்சுக்காங்க. அதை பார்க்கும்போது நல்லா பார்க்குறதுக்கே பாருங்கள், ரியல் பப்ஸ் மாதிரியே இருக்குது. அதில் நான் நெய் இன்றைக்கி ஊற்றிருக்கேன். நீங்கள் நெய் ஊற்றினாலும் சரி, இல்லைனா முட்டையை வந்து உடச்சி அதை நீங்கள் தேய்ச்சி விட்டாலும் பரவாயில்ல. அதை ஓகே ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்படியே நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையும் நம்ம செஞ்சு அது கூட சேர்த்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மொத்தம் 4 செஞ்சுருக்கேன். அதை என்ன பண்ணிக்கலாம், ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ரெண்டாவது ஒரு பாத்திரம், நீங்கள் இட்லி சட்டி எடுத்தாலும் ஓகே, அலுமினிய சட்டின்னா ஓகே. நான் முதல்ல இட்லி சட்டி எடுத்தேன் சில்வரு, அதில் மண் போட்டு பண்ணேன். அடுத்தது அம்மா சொன்னதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், குக்கர் எடுத்து குக்கரில் மண் போட்டு அதில் அந்த இடியாப்பத்துக்குன்னு ஒரு தட்டு இருக்கும், அந்த தட்டை அதில் வச்சு அதில் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த நெய் இருக்குது பார்த்திங்களா, நெய்யை அதில் லைட்டாக அதை தடவி விட்டுக்கலாம். நெய்யை தடவி விட்டதுக்கப்புறம் நம்ம அந்த செஞ்சு வச்சுருக்கிறது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா லேயராக வைக்கலாம். அது ஒவ்வொன்றும் டச் ஆகாதபடி தனித்தனியாக நம்ம வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 30 நிமிஷம் குக்கரில் விசில் வைக்காமல் அதை க்ளோஸ் பண்ணி நம்ம வச்சோன்னா கடையில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி சுவையாக, டேஸ்ட்டாக, ஸ்பைஸியாக, முறுமுறுன்னு நம்ம வீட்டிலையே பப்ஸு செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் இதே மாதிரி டேஸ்ட்டாக வந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ரியலி அதை பார்க்கும்போதே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்து வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.